இரவு வெகுநேரம் ஆகிவிட்டது. காட்டு மரங்கள் இருளில் பயமுறுத்தும்படி உயர்ந்து நின்றன. பலத்த காற்று வீசியதில் மரக்கிளைகள் ஒன்றோடொன்று மோதி திகிலான ஒலியை எழுப்பின. அந்த இருளிலும் புதர்களிடையே ஒரு சிறு குழந்தையின் அழுகுரல் மெல்லியதாக கேட்டது. பயத்தில் உடல் நடுங்க அந்த குழந்தை தன் தாயை யாரோ பிரித்து விட்டது போல் கதறி அழுது கொண்டிருந்தது. திடீரென அந்த குழந்தையின் அழுகுரலை விட பயங்கரமான கர்ஜனை ஒன்று கேட்டது. அது ஒரு பெரிய சிங்கத்தின் கர்ஜனை. பசியோடும் ஆக்ரோஷத்தோடும் அந்த சிங்கம் அந்த இடத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. அதன் கண்கள் இருளில் மின்னின. அதே நேரத்தில் இருண்ட மரங்களுக்கு இடையே இருந்து 2 சிவப்பு கண்கள் தோன்றின. அது ஒரு கொடிய சிறுத்தை. சிங்கமும் சிறுத்தையும் ஒரே இலக்கை நோக்கி வந்து கொண்டிருந்தன. அந்த பரிதாபமான குழந்தை. சிங்கம் வேகமாக அந்த குழந்தையை நோக்கி பாய்ந்தது. ஆனால் மின்னல் வேகத்தில் சிறுத்தை பாய்ந்து குழந்தையின் அருகே சென்றது. 2 கொடிய விலங்குகளும் அந்த குழந்தையின் மீது பாய்வதற்கு தயாராக இருந்தன. அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக இன்னொரு பெரிய சிங்கம் வேகமாக ஓடி வந்து சிறுத்தையை தாக்கியது. 2 சிங்கங்களுக்கும் இடையே பயங்கரமான சண்டை மூண்டது. நகங்களும் பற்களும் பயங்கரமாக மோதின. சண்டையின் இடையே முதல் சிங்கம் குழந்தையை தன் பெரிய வாயால் மெதுவாக தூக்கி ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றது. அந்த சிங்கம் குழந்தையை கீழே வைத்து அன்போடு பார்த்தது. குழந்தையின் அழுகுரல் கேட்டு அந்த சிங்கத்தின் கண்களில் ஒருவிதமான பரிவும் அன்பும் தெரிந்தது. அந்த சிங்கம் வேறு யாருமல்ல, கதையின் நாயகன்தான். சண்டை முடிந்து வெற்றியுடன் திரும்பிய அவன் பயத்தில் நடுங்கும் குழந்தையை தன் உடல் சூட்டில் அரவணைத்துக் கொண்டான். அவனது இதயம் அந்த சின்னஞ்சிறிய உயிரின் மீது அன்பால் துடித்தது. அந்த திகிலூட்டும் இரவில் கொடிய விலங்குகளின் மிரட்டலுக்கு மத்தியிலும் சிங்கம் குழந்தைக்கு அன்பான பாதுகாவலனாக மாறினான். சிங்கம் ராமுவை பத்திரமாக குகைக்குள் கொண்டு சென்றது. குகை இருட்டாகவும் ஈரப்பதமாகவும் இருந்தது. குகையின் மூலையில் சிங்கத்தின் குட்டிகள் ஒன்றோடொன்று ஒட்டி படுத்து உறங்கிக் கொண்டிருந்தன. சிங்கம் ராமுவை தன் அருகிலேயே படுக்க வைத்து தன் பெரிய உடலால் அரவணைத்தது. ராமு பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். சிங்கத்தின் சூடான உடலும் அமைதியான மூச்சும் அவனுக்கு சிறிது ஆறுதல் அளித்தது. திடீரென குகைக்கு வெளியே வினோதமான சத்தம் கேட்டது. யாரோ குகைக்குள் வருவதைப் போல் இருந்தது. சிங்கம் உடனே விழித்துக் கொண்டது. அதன் காதுகள் கூர்ந்து அந்த சத்தத்தை கவனிக்க ஆரம்பித்தன. ராமுவும் பயத்தில் கண்களை அகல விரித்து பார்த்தான். அந்த சத்தம் நெருங்கி வந்து கொண்டே இருந்தது. மூச்சை பிடித்துக் கொண்டு சிங்கம் காத்திருந்தது. குகையின் நுழைவு பாதையில் ஒரு பெரிய நிழல் தெரிந்தது. அது ஒரு கரடியின் நிழல். பசியால் வாடிய கரடி உணவை தேடி அந்த குகைக்குள் நுழைய முயன்றது. கரடியின் கொடூரமான முகமும் கூரிய நகங்களும் பயமுறுத்துவதாக இருந்தன. சிங்கம் உடனடியாக ராமுவை தன் பின்னால் மறைத்துக் கொண்டு கரடியை நோக்கி கர்ஜித்தது. அந்த கர்ஜனை குகை முழுவதும் எதிரொலித்தது. கரடி அந்த கர்ஜனையை கேட்டு சிறிது தயங்கியது. ஆனால் பசியின் கொடுமை அதை மேலும் முன்னேறத் தூண்டியது. கரடி குகைக்குள் நுழைய முயல சிங்கம் அதன் மீது பாய்ந்தது. 2 விலங்குகளுக்கும் இடையே கடுமையான சண்டை நடந்தது. கரடியின் கூரிய நகங்கள் சிங்கத்தின் உடலில் கீறல்களை ஏற்படுத்தின. சிங்கத்தின் பலமான பற்கள் கரடியின் தோலை கடித்தன. சண்டையின் இடையே குகைக்குள் இருந்த சிங்க குட்டிகள் பயத்தில் கத்த ஆரம்பித்தன. ராமு ஒரு மூலையில் ஒடுங்கி பயத்துடன் அந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்தான். கரடியின் தாக்குதல் மிகவும் பயங்கரமாக இருந்தது. சிங்கம் பலமாக எதிர்த்தாலும் கரடி குகைக்குள் நுழைய தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தது. அந்த குகைக்குள் யார் வெற்றி பெறுவார்கள், ராமுவுக்கு என்ன நேருமோ என்ற சஸ்பென்ஸ் நிலவியது. கொடிய கரடியின் மிரட்டல் அந்த குகையை திகில் நிறைந்த இடமாக மாற்றியது. சிங்கத்திற்கும் கரடிக்கும் இடையே நடந்த சண்டை குகையை அதிர வைத்தது. ராமு பயத்தில் கண்களை மூடிக்கொண்டான். சிங்க குட்டிகளும் சேர்ந்து அலறின. திடீரென சண்டைக்கான பயங்கரமான சத்தம் நின்று போனது. ராமு மெதுவாக கண்களை திறந்தான்.
குகையின் நுழைவு பாதையில் கரடி இல்லை. சிங்கம் காயங்களுடன் மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தது. ராமு சிங்கத்தின் அருகே சென்று அதன் உடலில் தன் சின்னஞ்சிறு கைகளால் தடவி கொடுத்தான். சிங்கத்தின் மீதான அன்பு அவனது பயத்தை விட அதிகமாக இருந்தது. சிங்கம் ராமுவை அன்போடு பார்த்தது. அதன் கண்களில் ராமுவின் மீதான பாசம் தெரிந்தது. அந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் இருவருக்கும் இடையிலான அன்பு ஒரு ஆறுதலாக இருந்தது. ஆனால் இரவு இன்னும் முடியாமல் இருந்தது. குகைக்கு வெளியே வினோதமான நடமாட்டங்கள் கேட்டன. மரங்களின் இலைகள் சரசரக்கும் சத்தம், தூரத்தில் ஊளையிடும் ஓநாய்களின் சத்தம் என குகையை சுற்றி திகில் சூழ்ந்திருந்தது. சிங்கம் ராமுவை நெருக்கமாக அணைத்துக் கொண்டது. ராமுவின் சின்னஞ்சிறு உடல் சிங்கத்தின் பெரிய உடலோடு ஒட்டிக் கொண்டது. அந்த இருண்ட குகையில் பயங்கரமான சத்தங்களுக்கு இடையே சிங்கம் ராமுவுக்கு ஒரு அரணாக இருந்தது. ராமுவும் சிங்கம் அளித்த அரவணைப்பில் சிறிது தைரியம் பெற்றான். திடீரென குகையின் வாசலில் ஒரு ஜோடி பளபளக்கும் கண்கள் தெரிந்தன. அது என்ன விலங்கு என்று சிங்கத்திற்கு புரியவில்லை. ஆனால் அதன் பார்வை மிகவும் கொடூரமாக இருந்தது. சஸ்பென்ஸ் கூடிக்கொண்டே போனது. அந்த இருண்ட இரவில் குகைக்குள் இருக்கும் சிங்கம் மற்றும் ராமுவின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்தது. அவர்களைச் சுற்றி திகிலும் பயமும், ஆனால் ஒருவரை ஒருவர் கொண்ட அன்பும் சூழ்ந்திருந்தது. அந்த மர்மமான விலங்கு உள்ளே வருமா? அவர்களுக்கு என்ன ஆபத்து காத்திருக்கிறதோ என்ற பதற்றம் நிலவியது. குகை வாசலில் தெரிந்த பளபளக்கும் கண்கள் ஒரு ஓநாயின் கூட்டத்தை சேர்ந்தவை என்பது சிங்கத்திற்கு புரிந்தது. பசியால் வாடியிருந்த அந்த ஓநாய்கள் குகைக்குள் புகுந்து விடத் துடித்தன. சிங்கம் ராமுவை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டு உருமியது. அந்த உருமல் ஓநாய்களை சிறிது நேரம் தயங்க வைத்தது. ஆனால் அவற்றின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் அவை குகைக்குள் நுழைய ஆரம்பித்தன. சிங்கம் ராமுவையும் தன் குட்டிகளையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. வேறு வழியின்றி சிங்கம் ஓநாய்களை எதிர்த்து கர்ஜித்து பாய்ந்தது. குகைக்குள் பயங்கரமான சண்டை மூண்டது. ஓநாய்கள் கூட்டம் கூட்டமாக சிங்கத்தை தாக்கின. சிங்கம் தன் பலத்தையும் மீறி சண்டையிட்டது. ராமு பயத்தில் ஒரு மூலையில் ஒடுங்கினான். ஆனால் சிங்கத்தின் மீது அவனுக்கு இருந்த அன்பு அவனை தைரியப்படுத்தியது. சண்டையின் நடுவே ஒரு ஓநாய் ராமுவை நோக்கி பாய்ந்தது. மின்னல் வேகத்தில் சிங்கம் அந்த ஓநாயை தாக்கி ராமுவை காப்பாற்றியது. சிங்கத்தின் உடலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டன. ஆனால் ராமுவின் மீதான அன்பு சிங்கத்திற்கு வலிமையை கொடுத்தது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு சிங்கத்தின் ஆக்ரோஷமான தாக்குதலை தாங்க முடியாமல் ஓநாய்கள் கூட்டம் காட்டை நோக்கி ஓடி மறைந்தது. சண்டை முடிந்து அமைதி நிலவியது. சிங்கம் மூச்சு வாங்கிக் கொண்டு ராமுவின் அருகே வந்தது. ராமு சிங்கத்தை கட்டிப்பிடித்து தன் அன்பை வெளிப்படுத்தினான். சிங்கத்தின் உடலில் இருந்த காயங்களை பார்த்து அவன் வருத்தப்பட்டான். சிங்கம் அவனை நக்கி ஆறுதல் படுத்தியது. குகைக்குள் இருந்த சிங்க குட்டிகளும் தங்கள் அப்பாவின் அருகில் வந்து அன்போடு உறவின. அந்த திகில் நிறைந்த இரவுக்கு பிறகு குகைக்கு வெளியே மெல்ல வெளிச்சம் பரவியது. விடியல் பிறந்தது. சிங்கமும் ராமுவும் ஆபத்துகள் நிறைந்த அந்த இரவில் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தார்கள். அவர்களின் அன்பு கொடிய விலங்குகளின் மிரட்டலையும் மீறி வெற்றி பெற்றது. அந்த விடியல் அன்பும் தைரியமும் இருந்தால் எந்த ஆபத்தையும் வெல்லலாம் என்பதை உணர்த்தியது. சிங்கம் ராமுவை பத்திரமாக தன்னுடன் வைத்துக் கொண்டு காட்டில் அமைதியாக வாழ ஆரம்பித்தது. காட்டில் அமைதி நிலவினாலும் சிங்கத்தின் மனதில் ஒருவிதமான கவலை இருந்து கொண்டே இருந்தது. அந்த ஓநாய்களின் கூட்டம் முழுமையாக போய்விட்டதா அல்லது திரும்பி வருமா என்ற சந்தேகம் அவனை அரித்துக் கொண்டிருந்தது. ராமுவோ சிங்கத்தின் அருகிலேயே விளையாடிக் கொண்டிருந்தான். அவரது சிரிப்பொலி காடு முழுவதும் எதிரொலித்தது. சிங்கத்திற்கு ராமுவின் சந்தோஷத்தை பார்ப்பதில் எல்லையில்லா ஆனந்தம். ஒரு நாள் சிங்கம் ராமுவுடன் குகைக்கு வெளியே சென்று கொண்டிருந்தது. திடீரென ராமு ஒரு புதருக்குள் இருந்து வித்தியாசமான பொருளை கண்டெடுத்தான். அது ஒரு மனிதனின் கைக்குட்டை. ராமு அதை எடுத்து சிங்கத்திற்கு காட்டினான்.
சிங்கத்திற்கு அந்த கைக்குட்டையை பார்த்ததும் ஒருவிதமான பதற்றம் தொற்றிக் கொண்டது. இது யாரோ மனிதர்கள் நடமாடும் பகுதி என்பதை அது உணர்ந்தது. மனிதர்கள் பொதுவாக விலங்குகளுக்கும் குழந்தைகளுக்கும் ஆபத்தானவர்கள் என்பதை சிங்கம் அறிந்திருந்தது. அன்று முதல் சிங்கம் ராமுவை எப்போதும் தன் கண்காணிப்பிலேயே வைத்திருந்தது. ராமுவை ஒரு நொடி கூட விட்டு பிரியவில்லை. அவர்கள் எங்கு சென்றாலும் சிங்கம் மிகவும் எச்சரிக்கையாக சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே இருந்தது. ராமுவுக்கு சிங்கத்தின் இந்த பதற்றம் புரியவில்லை. ஆனாலும் சிங்கத்தின் அருகாமை அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தது. ஒரு மாலை வேளையில் சிங்கம் ராமுவுடன் குகைக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. அப்போது தூரத்தில் சில மனிதர்களின் பேச்சு குரல் கேட்டது. சிங்கம் உடனே ராமுவை தன் பின்னால் மறைத்துக் கொண்டது. அந்த மனிதர்கள் குகையை நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கையில் ஆயுதங்கள் இருந்தன. சிங்கத்தின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அந்த மனிதர்கள் யார்? அவர்கள் ராமுவுக்கு அல்லது சிங்கத்திற்கும் ஆபத்தை விளைவிப்பார்களா என்ற சஸ்பென்ஸ் நிலவியது. அதே நேரத்தில் சிங்கத்தின் கண்கள் ராமுவின் மீது அன்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தன. எந்த ஆபத்து வந்தாலும் ராமுவை காப்பாற்ற சிங்கம் தயாராக இருந்தது. அந்த மனிதர்களின் வருகை சிங்கத்திற்கும் ராமுவுக்கும் புதிய சவால்களை ஏற்படுத்தப் போவது நிச்சயம். மனிதர்களின் குரல் கேட்டதும் சிங்கம் ராமுவை பத்திரமாக குகைக்குள் அழைத்துச் சென்றது. குகையின் இருண்ட மூலையில் இருவரும் அமைதியாக ஒடுங்கி இருந்தார்கள். வெளியே மனிதர்களின் காலடி சத்தமும் அவர்கள் பேசும் ஒலிகளும் கேட்டுக் கொண்டிருந்தன. ராமு பயத்தில் சிங்கத்தை கட்டிக்கொண்டான். சிங்கம் தன் பெரிய தலையை ராமுவின் மேல் வைத்து அன்பாக தடவியது. நீண்ட நேரம் குகைக்கு வெளியே அந்த சத்தம் கேட்டுக் கொண்டிருந்தது. சிங்கத்தின் இதயம் படபடத்தது. ராமுவுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதில் சிங்கம் உறுதியாக இருந்தது. ராமுவோ சிங்கத்தின் அருகாமையில் பயம் கொஞ்சம் குறைந்தவனாக உணர்ந்தான். சிங்கத்தின் சூடான உடலும் அமைதியான சுவாசித்தலும் அவனுக்கு தைரியம் அளித்தது. ஒரு கட்டத்தில் குகைக்கு வெளியே கேட்ட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து பிறகு முழுமையாக நின்று போனது. சிங்கம் சிறிது நேரம் அமைதியாக காத்திருந்தது. வெளியே அனைத்தும் அமைதியாக இருப்பதாக உணர்ந்ததும் மெதுவாக குகை வாசலுக்கு சென்று எட்டி பார்த்தது. மனிதர்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள். சிங்கம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. அது ராமுவை மென்மையாக நக்கியது. ராமுவும் சிங்கத்தை அன்போடு கட்டிப்பிடித்தான். அந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டிய அன்பு மிகவும் ஆழமானதாக இருந்தது. அன்று இரவு சிங்கம் ராமுவை தன் மடியில் படுக்க வைத்து தன் குட்டிகளைப் போலவே அவனை பார்த்து கொண்டது. ராமுவும் சிங்கத்தின் அரவணைப்பில் அமைதியாக உறங்கி போனான். அவர்களின் அன்பு பயத்தையும் கவலையையும் தாண்டி ஒரு நிம்மதியான தருணத்தை அவர்களுக்கு அளித்தது. அந்த குகை அவர்களின் அன்பான கூடாக விளங்கியது.